அவருக்கும் அவருக்கும் கண்ணனுக்கும் சந்திரனுக்கும். கண்ணனுக்கும் சந்திரனுக்கும். சந்திர பகவான் வந்து அந்த நேரத்துல பெண்ணாக இருக்கிறார் பாத்தீங்களா? பெண்ணாக இருக்கிறார். ஆமா. சரி. அப்ப ஹரிராமச்சந்திர பூபதிக்கும் ஹரிராமச்சந்திர பூபதி ஹரிக்கும் அந்த சந்திரனுக்கும் பிறந்த பாலனுக்கு ஹரிக்கும் சந்திரனுக்கும் பிறந்தவர் பாலனுக்கு ஹரிச்சந்திரன் என்றே பெயர் கொடுத்தார். பெயர் கொடுத்தார். மறுநாள் ஆகும் பொழுது இந்த சந்திரன் அவருடைய சுயரூபத்திற்கே வந்தார். சுயரூபத்துக்கு கட்டப்படி குடிக்க ஆம்பளையார் மாதிரி வந்துட்டான். அப்படி இல்லப்பா, சந்திரனாகவே வந்து நிக்கிறார். உடனே பெருமாள் பார்த்தார். பெருமாள் போய் இந்த நதிக்குள்ள இறங்குறாரு. சந்திரா பாக்காரு, சந்திரா நீ வந்து விளையாடா, நேற்று நைட்டு என்ன அழகா சிரிச்ச போகும் பொம்பளை மாதிரி இருந்த இப்ப மாதிரி ஜோரத்தை வர அந்த முருண்ட கண்ணு முடிக்கும். கண்ணு மட்டும் 4 கிலோ தேரம் நினைக்கிறேன் சந்திரனுக்கு. இந்த பக்கம் ஒரு கண்ணு 4 கிலோ, இந்த பக்கம் கண்ணு 4 கிலோ கூட இருக்கணும் இல்லையா? உடனே இந்த பெருமாள் கோபால கண்ணன் அந்த நதிக்குள்ள போய் இறங்கிட்டு வராரு. பெருமாள் பெண்ணாக மாறி நிக்கிறார். பெருமாள் பெண்ணாக மாறியாச்சு. பார்வதி கிட்ட சாபத்தை பாத்தீங்களா? யாரா இறங்கினாலும் பரவாயில்ல, ஆண் இறங்கினா பெண்ணாக மாறுவ, பெண் இறங்கினா ஆணாக மாறுவ. உடனே இந்த பெண்ணை பார்த்த உடனே பெருமாள் இந்த சந்திரனுக்கு தெரியாது. உடனே சந்திரன் சென்று அந்த பெண்ணை கட்டி இணைத்த உடனே சந்திரனுக்கும் மாயவனுக்கும் அழகான ஒரு பெண் குழந்தையானது பிறந்தது. சந்திரனுக்கும் மாயவனுக்கும் பிறந்த பெண் குழந்தைக்கு சந்திரமதி என்ற பெயர் கொடுத்தார். சந்திரனுக்கும் மாயவனுக்கும் பிறந்த பிள்ளைக்கு சந்திரமதி என்று சொல்லி பெயர் கொடுத்தார். கைலாசத்திலிருந்து மும்மூர்த்திகள் ஒன்று கூடி மகா பிரம்மா விஷ்ணு மும்மூர்த்திகள் ஒன்று கூடி அந்த நதி அருகிலே வந்து இதே இடத்திலே இந்த சந்திரமதி பெண்ணாளுக்கும் ஹரிச்சந்திரனுக்கும் திருமணத்தை நடத்தி வைக்கணும். திருமணம்னு சொன்னா ஒரு புனிதமான ஒரு மாங்கல்யம். பிறந்த பிள்ளை அன்னைக்கு சந்திரமதி கழுத்துல தாலி கட்டி இருக்குப்பா. நல்ல விஷயம் தான். ஹரிச்சந்திரனை சந்திரமதி கழுத்திலே திருமாங்கல்யத்தை கட்ட சொல்லினார். அப்போ பார்த்த உடனே சந்திரமதி கழுத்திலே ஹரிச்சந்திரன் திருமாங்கல்யத்தை கட்டி, ஆனா அந்த சந்திரமதி கழுத்துல திருமாங்கல்யத்தை கட்டிருக்காரு பாத்தீங்களா? இந்த திருமாங்கல்யம் வந்து ஹரிச்சந்திரன் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுமா? இது நல்ல விஷயமா இருக்கு இல்லையா? வேற யாருக்கும் தெரியாது. பாக்கும்போது ஃப்ரெஷ்ஷான ஒரு பெண் நினைச்சுக்கிடுவாங்க. கல்யாணம் முடியாத பெண் என்று நினைப்பாரு. அவர் வீட்டுல எப்படின்னு கேளு. அவர் வீட்டுல எதுவுமே கிடையாது. பாத்துக்கோ, கிடையாது. முட்டு முழுக்குன்னு தான் இருப்பாங்க. அத்தை இந்த நேரம் எப்படியோ இது ஊருதுன்னு சொல்லி கலத்தி பாத்திரம்ல போட்டு வந்துருவாங்க. தங்கத்துல போட்டா அவன் போட போறாங்க. இவ்வளவு கட்டி போடுற பாத்துக்கோ, வைக்க பெரிய மாதிரி. ஆனா அவ்வளவும் கவரிங்க. அப்பதான் சொன்னாரு அது பேர் வேற ஏதோ தாய் ஐம்பொண்ணு ஊத்தம் தாங்க முடியல பாத்திரமா கலத்தி போட்டு வந்துருவான். பாக்க நேரம் அது மட்டும் பரவாயில்ல. புல்லு பாட்டுக்கு வந்துட்டாருன்னு நினைச்சுக்கோ. என்ன செய்வா தெரியுமா? கழுவிட்ட போல போட்டிருப்பா. வெளியே போன மனுஷன் காணாம போட்டு வீட்டுக்கு திரும்பும் போது என்ன செய்வா தெரியுமா? போன் அடிச்சா வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கானு விறுவிறுன்னு கழுவிட்ட போல இருக்க தாலி எடுத்து சீரட்ட போல போட்டுருவா. வீட்டுக்கு வந்தா தான் சீரழிஞ்சு போட்டு முடிச்சு போகட்டும் இருந்து என்ன செய்ய தங்கத்துல தாலி எடுத்து போட. ஒன்னே ஒண்ணுதான் இருந்து எதிர்பார்க்க ரொம்ப எதிர்பார்க்கணும். ஒரே ஒரு விஷயம் என்னதுப்பா? போன் பேல அப்பப்ப ஏத்திக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் வச்சிருக்காங்க. ஆமா, யாரு கேளு. முன்னாடி வீட்டுக்கு போனா வீட்டுக்கு வரணும் ஆசைப்பட்டு இருந்தா ஏன்னா துட்டு வீட்டுல கொண்டு போய் கொடுக்கணும் சம்பளம். இப்ப நீ எங்க நாள் இருக்கு போன் பேல துட்டை மட்டும் போட்டு விடுங்க. ஏன்னா போன் பே வந்துக்கலாம், வீட்டுல போட்டு அவசியமே கிடையாது. துட்டை மட்டும் போட்டு விடுவான். தம்பி எல்லாத்தையும் பாத்து விடுவான். தம்பி எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு போறாரு வாங்கிட்டாரு தம்பி கூட்டு குடும்பம்ல அப்படித்தான் இருக்கணும். சரி. அப்ப அந்த சந்திரமதி பெண்ணாளை அதே இடத்திலே வெள்ள குதிரையிலே அதியுதி நாட்டை சேர்ந்த மன்னன் பவனி வந்து கொண்டு இருக்கிறார். அந்த அதியுதி நாட்டை மன்னன் இடத்திலே சந்திரமதியை வளர்க்க சொல்கிற உன் பிள்ளையாக வளர்க்கணும்ப்பா. அப்பா நாட்டு மன்னனே, உன் பிள்ளையாக வளர்க்கணும். நாளை ஒரு காலத்துல திருமணம் முடிக்க வேண்டிய நாளையே ஒரு சுயமரம் வைத்து ஹரிச்சந்திரனையே உன் மகளுக்கு திருமணம் நடத்தி வைக்க வேண்டும் என்று சொல்லி அதியுதி நாட்டு மன்னன் இடத்திலே சந்திரமதியை ஒப்படைத்தார். ஹரிச்சந்திர மன்னனை அதாவது அயோத்தி மாவட்டத்தை ஆண்டு வருகிறாரே திரிசங்கு மகாராஜன். அவருக்கோ பிள்ளை இல்லை. ஹரிச்சந்திரனை திரிசங்கு மகாராஜன் இடத்திலே ஒப்படைத்தார். உன் பிள்ளை வளர்க்கணுமப்பா என்று சொல்லி ஒப்படைத்த பொழுது திரிசங்கு மகாராஜன் ஹரிச்சந்திரனை எப்படி வளர்த்து வருகிறார் தெரியுமா? நாலு ஒரு மேனியும் ஊட்டி வளர்த்துவார். அழகு
மன்னன் வளர்ந்து வருகிறார் அல்லவா? அப்படி வரார். ஆமா. நாடு ஒரு மேனையும் பொழுது ஒரு வர்ணமுமாக ஊட்டி வளர்க்கிறார். உடம்பெல்லாம் நெய் உருக ஏற்றி வளர்க்கிறார். பிள்ளைக்கு திரேகமெல்லாம் நெய் உருக. ஹரிச்சந்திரனுக்கு வயது எத்தனை? ஒரு வயதாச்சு. ஊந்து விளையாடுகிறார். 2 வயதாச்சு. இருந்து விளையாடுகிறார். அப்பதான் இருக்கையே படிச்சிருக்கேன். ஆமா. 3 வயதாச்சு. முடியிறக்கி காது குத்தி ஒரு முட்டை அடிச்சு. ஆமா. காத்திலே ஒரு கடுக்க நிட்டிருக்காங்க. காதில ஒரு கடுக்க நிட்டு. அதுதான் அந்த காலத்துல பிறந்த பிள்ளைக்கு 3 வயசுல தங்க கடுக்காம் போடுவாங்க. ஆமா, தங்க கடுக்காம், செல்ல கடுக்காம் போடுவாங்க. இப்போ போடுறதுலாம் ரவுடி கடுக்காம். பூரா 12 படிச்ச கடுக்கு போய் காது குத்திட்டு 83 இல்ல மாமா, வெறும் 3 வயசுல தான் அந்த வயசுல காது குத்திட்டாங்க. உங்களுக்கு தெரியாது மாமா, 3 வயசு அடிச்சுன்னு சொன்னா குலதெய்வ கோயில கொண்டு போய் குப்பரை அடிக்க வச்சு தாய் மாமா மடியில வச்சு ஒரு முட்டையை போட்டு காத்துல ஒரு கடுக்க விடுவாங்க. வாயில பழத்தையும் இப்ப விடுற ரவுடி கடுக்கா. ஆமா, பாத்து சரி. இப்படி 4 வயதாச்சு. நடந்து ஓடும் பிரயமாச்சு. 5 வயதாவது அந்த ஹரிச்சந்திரனுக்கு. அதாவது ஒரு வாழனுக்கு 5 வயதுன்னு சொன்னா என்ன செய்யணும்? ஆசான் இடத்துல ஒப்படைத்து பிள்ளைய படிக்க வைக்கணும்பா. தெரியும். நீ படிச்சே 20 அப்படி படிக்க கூடாது, நல்ல முறையில படிக்கணும் என்று சொல்லி ஹரிச்சந்திரனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும்னு சொன்னா. இந்த அயோத்தி நாட்டிலே சூரிய குலத்திலே குலகுருன்னு சொன்னா யாருன்னு சொன்னேன்? வசிஷ்டர் மாமுனிவர் தான் எல்லாருக்குமே குலகுருவாகவே வாழ்ந்து வருகிறார். அப்ப அந்த வசிஷ்டரை வரவழைத்து ஹரிச்சந்திர மன்னனுக்கு பாடம் கற்பித்து கொடுக்க வேண்டும் என்று பொழுது ஹரிச்சந்திர மன்னவன் எப்படி எல்லாம் படித்து வருகிறார் தெரியுமா? அரை கூறி கொண்டு வேந்தன் அறிந்து கொண்டாரா. தெரிந்து கொண்டாரோ. அவர் அதையும் முன்னறி தெய்வம் தெரிந்து கொண்டாரோ. அதாவது 5 வயதிலே பாடம் கற்பிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன படிக்கிறார்? 4 வேதம், 6 சாஸ்திரம், 11 புராணங்கள், 28 இதிகாசம், 64 கலைக்கியானம், 96 தத்துவம், 108 ஆகமங்கள். நமக்கு என்னன்னு கூட தெரியாது. நமக்கு தெரிஞ்சதுன்னா தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சோசியல் சயின்ஸ். ஆமா, இவ்வளவுதான் மொத்தமே தெரியும். தலையில படிக்கலையா? எனக்கு சொல்லி தந்த படிப்பு காலேஜ் போனா அங்க வேற எதெல்லாம் சொல்லி புரியாது. இங்க 1ஆப்ல இருந்து 8ஆம் வரைக்கும் என்ன சொல்லி தந்தாங்க? தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ். அங்க போனா என்ன சொல்லி தந்தாங்க? பிசினஸ் மேனேஜ்மெண்ட், ஆர்கனைசேஷன், காம்பஸ், அதுக்கடுத்து அதை தாண்டி மேல போன முடிச்சோம்னா அக்கௌண்டன்சி புரியல கடைசி வரைக்கும். அப்ப எல்லாமே புரிஞ்சுக்க. பாவம் படிக்கீங்களா? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனால் ஹரிச்சந்திர மன்னன் அந்த காலத்துல உள்ள படிப்பு இப்படித்தான் இருக்கும். கலைக்கியானம், புராணங்கள், தத்துவங்கள், இப்படி பல பாடங்களையும் படித்து வருகிறான் ஹரிச்சந்திர மன்னன். 10 வயதுக்குள்ளே பல பாடங்களை எல்லாம் படித்து வருகிறார். தெரியாத பாடங்களே கிடையாது. மன்னன் வீட்டு உள்ளவத்தியா வசிஷ்டர் மாமுனிவர் அனைத்து பாடங்களையும் கற்பித்து கொடுத்தார். ஹரிச்சந்திரனுக்கு வயது 21 வயதானது. 21 வயதுன்னு சொன்னா அரும்பு மீச குறும்பு பாரு. 21 வயசுன்னு சொன்னா அது ஆண்களுக்கு 2 கட்ட வயசு. திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு வயது. ஆனா எங்க அம்மைக்கு மட்டும் தெரியவே மாட்டேங்குது. வயசு 21 தாண்டி போத. ஏன்னா அக்கா தங்கச்சி இருந்தா கொஞ்சம் நேரம் ஆகத்தான் செய்யும். அப்படி ஒண்ணு இருக்கும். தனியா பிறந்திருக்கணும் போல. என்று சொல்லி இந்த ஹரிச்சந்திர மன்னனுக்கு இங்க 21 வயதானது. 21 வயதானது. ஹரிச்சந்திரன் இங்க வளர்ந்து வர
வரக்கூடிய நேரத்திலே அதியுதி நாட்டை சேர்ந்த மன்னன் சந்திரமதியை வளர்த்து வருகிறார். அந்த பொம்பளை விட்டுற கூட, ஏன்னா அவளும் கலைக்கு கூட வரணும். 2 பேரும் கூட பிறந்தது தானே பாத்தீங்களா? ஆமா. அங்கே அந்த சந்திரமதி பெண்ணானவள் வளர்ந்து வரக்கூடிய நேரத்திலே நாலு ஒரு மேனியும் பொழுது ஒரு வர்ணமாக வளர்ந்து வருகிறார். வரும் நாளையில சந்திரமதி பெண்ணாளுக்கு 16 வயதில புஷ்பவதி ஆளா இருக்கிறப்பா. ஆமா, ரோஜாப்பு பூத்ததை போல் ராசாத்தி பூத்திருக்கிறார். கனகாம்பரம் பூத்ததை போல் கன்னி பெண்ணால் பூத்திருக்கிறார். ஆமா, வராதுப்பா நமக்கு. ஆமா, அள்ளி மலர் பூத்ததை போல் அருமம் அவா பூத்திருக்கிறார். பூத்தது ஒரு நேரத்திலே தலைக்கு தண்ணீர் ஊத்தி சடங்கு சாஸ்திரத்தை கழித்தார்கள். ஆளா இருக்கான்னு சொல்லி அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? இந்த சந்திரமதி பெண்ணால் பூத்து நிறைந்த உடனே அவளுக்கு பல பெண்கள் தோழி பெண்கள் உண்டு. அதெல்லாம் உண்டுப்பா. தோழி பெண்கள் சொன்ன அந்த சந்திரமதி பெண்ணாளுக்கு எப்பேற்பட்ட தோழி பெண்கள் தெரியுமா? கைபிடிக்க தோழி உண்டு, கைபிடிக்க தோழி உண்டு, கைபிடிக்க தோழி உண்டு, தோழி உண்டு, தோழி உண்டு. அவளுக்கு கால் பிடிக்க தோழி உண்டு, தோழி உண்டு, கால் பிடிக்க தோழி உண்டு, தோழி உண்டு. சரி, கால் பிடிக்க தோழி உண்டு, வெச்சியில சுருள் மடிக்க விதவிதமா தோழி. நீட்டா மட்டும் போத வாயில வச்சு விடுங்க. நம்ம பாட்டி குத்துனாங்களே, அது பல்லு இல்ல, அதனால குத்தி சாப்பிட வேண்டியது. குத்தி சாப்பிடுவா அப்பதான் வரும் பாவம். அவங்களால சொல்லி குத்தி சாப்பிடுவாங்க. பல்லு ஒண்ணே மாதிரி பூசணி விதையா இருந்துச்சுன்னா வாய்க்குல பார்க்க போடுச்சு. உன்ன மாதிரி எலிப்பெல்லாம் இருக்கணும். அதுவும் இல்ல பாத்துக்கோ. வேற என்ன செய்ய? குரல வச்சு டொக்கு டொக்குன்னு குத்தி சாப்பிடுதாங்க. வா சத்தியம் அங்கதான் இருக்க, வந்து பாத்து போ.
பக்கத்து வீட்டுக்காரர் இருக்குல்ல, சாச்சி அழகா இருக்க தாய், வா தாய். ஆமா. வா தாய். அந்த சந்திரமதி பெண்ணாளுக்கு வெற்றில சுருள்மடிக்கு விதவிதமா தோழி, விதவிதமா தோழி பெண்கள். பாண்டியாட்டம் விளையாட பல பெண்கள் தோழி. நம்ம பல்லாங்குழியிலாட பக்கம் பக்கம் உங்களை பிள்ளைய வந்திருக்கோம். பாண்டியாட்டம்னு சொன்னா பல்லாங்குழி. பாண்டியாட்டம் சொன்னா பல்லாங்குழியா? ஆமா. அந்த பிள்ளைங்க பல்லாங்குழியில அடைய தெரியாதா? தெரியாது. பிள்ளைக்குழிய தடவை ஏமாத்தி விடுவா. ஒரு காசியா சீட்டிங். சீட்டிங். இந்த பிள்ளைக்கு தாயம் விளையாட தெரியாது. விளையாட்டுக்கு சேக்கலையா களைச்சு விட்டு போயிட்டு வேற வழியில நமக்கு பிடிச்சது அதுதான். தாயல் ஆடுறத விட தாயல் ஆடுறவங்களை களைச்சு விடனா ரொம்ப பிடிக்கும். நல்லா பிடிக்கும். இதை போல இந்த சந்திரமதி பெண்ணாளுக்கு பல தோழி பெண்கள் எல்லாம் உண்டு. தோழி பெண்கள் எல்லாம் உண்டு. தலைக்கு தண்ணீர் ஊத்தி சடங்கு சாஸ்திரத்தை எல்லாம் கழித்து உடனே கழித்த பொழுது இந்த சந்திரமதி பெண்ணாளுக்கு ஒரு திருமணத்தை முடிக்கணும்னு சொன்னா. ஏன்னா காலம் போன கடைசியில இந்த விஷயம் அது முடிக்கணும். ஆமா. நேராயிட்டு வர இப்பவுமே கொஞ்சம் பேஸ் டல்லா இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் சுயவரம்னு ஒரு சொல்லி ஒண்ணு வைப்பாங்க. ஆமா, சுயவரம்னு சொல்லி சுயவரத்துல பங்கேற்றதான் கல்யாணம். ஒரு பெண்ணுக்கு திருமணம்னு சொன்னா சும்மா எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி வைக்க மாட்டாங்க. அந்த காலத்துல மாட்டாங்க. சுயவரம்னு சொன்னா அந்த காலத்துல என்ன தெரியுமா? அப்போ ஊருக்கு மத்தியில ஒரு இளவட்ட கல்லு கிடக்கும். பாத்துக்கும், 70 கிலோ 80 கிலோ 100 கிலோ 150 கிலோ ஒரு கல்லு கிடக்கும். இந்த கல்லை யாரு 50 திருப்பி தூக்கி எறிகிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பொம்பளை. ஒரு திருப்பி தூக்க மாட்டாங்க. நான் போறேன். செங்கல் இல்ல மாமா, இளவட்ட கல்லு பாத்துக்கும். ஏன்னா இவளுக்கு கணவனா வரப்போறவன் நல்லா வீரமா இருக்கிறானா. ஆடைக்கும் பயப்படக்கூடாது, கோடைக்கும் பயப்படக்கூடாது, எவனுக்கும் பயப்படக்கூடாது, எதிரிக்கும் பயப்படக்கூடாது. அப்பேற்பட்ட வீரனா இருக்கணும். வாக்கப்பட்டு போற இடத்துல பிள்ளை நல்ல முறையில வாழணும் அப்படிங்கிறக்காண்டி தன்னுடைய அப்பா பறிமுதல் செய்தாரு. தன்னோட அப்பா சுயவர் வச்சு ஏத்து கொடுத்தாரு. மூடிகளை எலும்பு 4 கிலோ ஜலம் இருக்கு. அவனை வச்சு என்ன செய்ய? பிரியாணி சாப்பிடவே கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருக்கான். சரி, இதை போல சந்திரமதி பெண்ணாளுக்கு ஒரு சுயவரம் வைக்கணும் அப்படின்னு சொன்னா 56 தேசத்துல இருந்து ஒவ்வொரு மன்னர்கள் இந்த அரண்மனைக்கு வரணும். 56 தேசத்துல இருக்க மன்னர்களும் இந்த அரண்மனைக்கு வரணும். என் பிள்ளைக்கு யார பிடிச்சிருக்கோ அவ கையில ஒரு மாலையை கொடுத்து இப்படி வீச சொல்லுவாங்க. அது யார் கழுத்துல விழுதோ அதுதான் இந்த சந்திரமதிக்கு மணவாளனாக வரும். கொடுத்து வச்ச புண்ணியவன் சந்திரமதிக்கு மணவாளன்னு அனுப்புறாங்க. ஆமா, இப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ஒரு சுயவரம் வைத்தார். சுயவரத்தில் 56 தேசத்துல இருந்து ஒவ்வொரு நாட்டுல இருந்து ஒவ்வொரு மன்னர்கள் வந்தார்கள். ஒருத்தனை பாத்துக்கோ, 56 தேசம் வந்து நிக்கி பின்னால நிக்க ஒருத்தன் முன்னால இருக்க தோள்பட்டை அவிக்கிட்டு இருந்துச்சு நிக்கான். எங்க அந்த மகால நம்ம கழுத்துல விழுந்துராது. ஒருத்தன் குப்பரை போட்டு மிதிச்சு அவன் மேல நிக்கான். இப்படி ஒரு மண் கூட்டத்துல வச்சோன்னு வச்சுக்க, மண்ணை குமிச்சு வச்சுட்டு அது மேல உட்காந்துக்கணும். அப்படியே வளர்த்தியா இருந்தா அவன் போடுற மாலை என் கழுத்துல விழும் இல்லையா? ஒருத்தன் வலிடு மாலை அங்கிட்டு வரும். ஒருத்தன் சட்டை போடாம வந்து நிக்கிறான். ஏன்னு கேளு, சட்டை போட்டிருந்தான்னு வச்சுக்க, அவன்